நீட்டில் இருக்கிற முறைகளை பாருங்க. நான் 12ஆம் வகுப்புல +2ங்கிற 12ஆம் வகுப்புல 1200க்கு 1199 வாங்கிட்டேன். ஆனால் நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன். நீட்டு எழுதுறோம், அதில் நான் தோற்றுவேன். ஒருத்தன் 750 800 மதிப்பெண் வாங்கியிருக்கான் +2ல, அந்த 12ஆம் வகுப்புல. அவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுறான். அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான். அப்போ நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதவனா இந்த +1 +2 அதை தூக்கிருங்கன்றேன். நேரடியாக நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்றேன். எதுக்கு போய் நீ இந்த கல்வியும் தேவையில்லாமல் இருது 2 வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க, அதை எடுத்துருங்கன்றேன். இந்த நீட்டு சிலபஸ் ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி இதில் வச்சிரு, பாடமுறையை வச்சிருன்றேன். ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கா? நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன். எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னு கேட்டால் பதில் வச்சிருக்கியா? பழைய மருத்துவர்கள் தான், பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான். இந்த நீட்டில் தேர்வு எழுதி வந்துட்டேன். இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல, அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல, அதே பாடம் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடமுறை, அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன்? இதெல்லாம் உனக்கா நகைச்சுவையா இல்லையா? எங்களை மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது. அதை தவிர அது எதை சாதிக்குது? வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு, துப்பட்டா வெளியில எடு, உள்ளாடைய கலட்டு, இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதார் அதை வெட்டு, இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது? எந்த மாநிலத்தில் செய்தி? இத்தனை மாநிலத்தில் இருக்குது. என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது. ஏன்? அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான். என் பிள்ளைய நீ உள்ளாடைய கலட்டிட்டு ஒரு பிள்ளை அனுப்புற, பொம்பளை பிள்ளைய, அது அந்த வருத்தத்திலே உட்கார்ந்து இருக்குமா? மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா? இதெல்லாம் இந்த கொடுமை. நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி என்னதாங்க நான் காணொலியில் அனுப்புறேன். வட இந்தியாவில் அந்த மேலாளர் சூப்பர்வைசர், தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறாரு. அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையா? 700 பேர் எழுதின தேர்வுல 800 பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே. எப்படி நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, தேர்ச்சி பெற்றிட்டியே, இதுக்கு பதில் இதுன்னு தெரியல. அப்போ அவனுக்கு அது வசதியா இருக்குது. எத்தனை கல்லூரி இருக்கு? எங்களுக்கு 24க்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு. எங்க மக்களின் காசு, எங்க ஆத்தாளப்பன் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு. அதுல நாங்க ஒரு 400 பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் 4 பேர் படிச்சா பெருசு. அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான்? மற்ற மாநிலத்துக்காரன். ஏன்? எனக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து